இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். யோவான் 20:15. இந்த நம்ம கவலைப்படுவதனால யாராவது ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கூட்ட முடியுமா? எதையுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ இந்த கவலைகள் ஒரு மனுஷனுக்கு சின்ன ஆகுனா அது அழுகையா வந்துடுறாங்க. அதாவது பெண்கள் சில நேரத்துல அழுகையை அதிகமா வெளிப்படுத்துவாங்க. ஆண்கள் எல்லாவற்றையும் அந்த அழுகையை மனதில் வச்சுப்பாங்க, அல்லது தனியா கூட அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தர் அழுதா என்ன நடக்குது அப்படின்னா, மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமம் என்ன பண்ண அந்த பொருள், அந்த வேதிப்பொருள் வெளியேறுது. அதனால ஒருவர் மன அழுத்தத்திலிருந்து, பாரத்திலிருந்து குறையலாம். அப்போ அந்த டிப்ரெஷன் சொல்றல அதெல்லாம் வராம இருக்கலாம். இதய நோயிலிருந்து அவர் காக்கப்படலாம். அடுத்து அழுவதனால அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே 60,000 எண்ணங்கள் உதயமாகலாம். இவை அனைத்தும் எதிர்மறையான எண்ணங்களாம். இப்ப அழுவதனால என்ன ஆகுனாக்கா, அந்த கண்களை சுற்றி இருக்கிற நரம்புகள்லாம் பாதிக்கப்படும். நாலு அறிவுல கண் பார்வையே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அழுவதனால நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனா இந்த அழுகை ஒரு பக்கம் நல்லது, நம்முடைய மனபாரம் குறைச்சிரும். ஆனா அதே நேரத்துல நம்ம உடலையும் அது கெடுத்து விடும். அப்போ எதற்காக அழறோம், ஏன் அழறோம், இது நமக்கு ஒரு கேள்வி இருக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் ஒரு சிலர் சும்மாவே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அழுதே நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. எங்க அழணுமோ, எப்போ அழணுமோ அந்த நேரத்துல அழ வேண்டும். எப்போ எல்லாம் நம்ம எதிர்மறையோடு நாம் போராடாமல் நம் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆற்றலையும் நாம் பெறும்பொழுது இந்த அழுகை ஒன்று இல்லாமல் போகும். அப்ப இந்த அழுகை பத்தி சொல்றதுக்காக என்ன சொல்லணும், ஆராய்ச்சியாளர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இந்த உலகத்துல அழறாங்களாம். ரொம்ப அழுதே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எண்ணங்களை வெளிப்படுத்துறது அல்லது சாதிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். இந்த அழுகை விரக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த திருமறையில கூட பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலோட தொடர்புடைய ஒரு அம்மா, அதாவது மரியா அழறாங்க. ஏன் அழறாங்க அப்படின்னா, அவருடைய ஆண்டவரை காணவில்லை, இயேசுவை காணவில்லை, அவருக்கு வைத்திருந்த அந்த கல்லறை காலியாக இருக்கிறது, என் ஆண்டவர் யாரோ தூக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஸ்திரியே, பெண்ணே, ஏன் அழுகிறாய், எதற்கு அழுகிறாய்? அப்போ அழுவது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்ப நம்ம அழுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆண்டவர் விருப்பம் அல்ல. நம்ம மகிழ்ந்திருக்கதான் ஆண்டவர் விரும்புறார். ஏன் அழறீங்க, எதற்காக அழறீங்க? அப்ப ஆண்டவர் நான் இருக்கேன், அப்போ நான் தான் அப்படின்னு அப்படி மரியா அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க ரபுனி போதகரேன்னு உடனே இவங்க கண்டுபிடிச்சு இவர் தான் மெசியா, இவர் தான் இயேசு என்பதை அறிந்து கொள்றாங்க. அப்ப ஓடி சென்று அவர் பணிந்து கொள்கிறாங்க இல்லையா? அப்படி என்றால், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், நான் தான் இருக்கேன்ல, நான் உயிரோடு இருந்து வந்துட்டேன்ல, நீ ஏன் அழற, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி என்றால் எந்த நாட்களிலும் நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் அழணும்? அப்ப நம்ம அழுகையை தூர புறம்பை தள்ளிவிட்டு மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அப்ப உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னாலும் உடன் இருக்கிறவராக இருக்கிறார். ஆக மகிழ்ச்சியோடு நம்முடைய அழுகையெல்லாம் புறந்தள்ளினவர்களாய் சந்தோஷமாய் இந்த நாளை நம்ம துவங்குமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் அழாமல் என்னாலும் உண்மை நாங்கள் பற்றுகளா இருக்க கிருபை தாரும். பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.